நடிகர் விஜய் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. ரோட்டில் மன்னிப்பு கேட்டது மறந்து போச்சா விஜய் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு. அதாவது மதுரை மாநாட்டில் விஜய் அதிமுக கட்சியை சரமாரியாக தாக்கி பேசியிருந்தார். இந்த நிலையில தான் தலைவா படம் ரிலீஸ் ஆக பிரச்சனை ஏற்பட்ட போது ஜெயலலிதாவை சந்திக்க கொடநாடு வந்த விஜயை ஜெயலலிதா சந்திக்க மறுத்துவிட்டார். பின்பு அவரை ரோட்டில் சந்தித்து மன்னிப்பு கேட்டது மறந்துவிட்டதா விஜய், நீங்கள் எல்லாம் சுயமரியாதை பற்றி பேசலாமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்களுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. விஜய் அதிமுக கூட சேர்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போது அந்த சந்தர்ப்பமும் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஏற்கனவே அதிமுக பற்றி பெருசாக பேசாமல் இருந்தவர் இந்த மாநாட்டில் அதிமுக பற்றியும் பேசியிருக்காங்க. அதிமுகவும் பதிலடி கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் விஜய் தனியாக வந்தாலும் சிங்கம் சிங்கம் தான் அப்படின்னு பேசிகிட்ருக்காரு. சரி, இது பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க.